வணக்கம் மக்களே, அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு இந்த மேலே போடுறது வந்து நிற்க மாட்டேங்குதுங்க. எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இப்போது லவ் பண்ணிட்டு போகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் வந்து சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் போயிடுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து சந்தேகப்பட்டு சொல்கிறாரு, நீ அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறவர் அப்படி ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், விட்டு விலகி வந்துருங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த சந்தேக பற்றி வந்தால் லைஃப் லாங் அது வந்துகிட்டே தான் இருக்கும். என்றைக்கு மாற்றம் வராது. ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் பண்ணார். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கூட, நாங்கள் லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் கூட என்னை அப்படியே தான் இது பண்ணார். சும்மா சின்ன ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் போகிறப்ப யாராவது கை உரச்சிச்சுன்னா அதுக்கு பிடிச்சி போகிற பயங்கரமாக அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து எனக்கு தோணுச்சு, அதை சொல்கிறேன் நான். நிறையா வந்து இந்த கிரைம் டைரியில் போடுறாங்க பாருங்களேன். புருஷனை வந்து நோத்துரு வச்சுக்கிட்டாங்க, பொண்டாட்டி வந்து நோத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் அவங்கள கொண்டுடுறாங்க. ஏதோ ஒன்று வச்சு புருஷன் பொண்டாட்டி பண்ணுறா கொண்டுறான், இல்லை பொண்டாட்டி புருஷனை கொண்டுறான், மாமியால் கொள்றாங்க, குழந்தைகள் கொள்றாங்க. ஏன் இந்த அபிராமி கூட போனாங்கல்ல ஜெயிலுக்கு, 2 குழந்தைகளை கொண்டு போட்டு, என்னங்க அப்படி? அதனால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அது உங்களுக்கு அதை விட 3 மடங்கு கஷ்டத்தை கொடுக்கும். முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. ஆனால் அதனால நிறைய ட்ரபிள் படுவீங்க. அது பார்த்தா அப்படியே கண்ணுக்கு குளிச்சு நல்லாதே தெரியும். தோரத்து மேலே கண்ணு குளிச்சும்பாங்க. அதில் உள்ளே போய் அதில் நீங்கள் பார்த்து பழகுனதுக்கப்புறம் எல்லா மயிரும் ஒன்றாத்தே இருக்கும். எங்கள் ஒருத்தர் மயிர் நிறையா இருக்கும், ஒருத்தர் குட்டையாக இருக்கும். மயிர் தானே. அந்த மாதிரி நிதானமாக இருந்துக்கோங்க. என்ன அதை பிடிக்கலையா, டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கங்க. அது உங்கள் நம்ம இஷ்டம். எங்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து கடைசியில் போய் இந்த கொலை முடிவு அப்படிங்கிறதுல போகக்கூடாது. சத்தியமாக கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டு அந்த குழந்தை வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 45-50 வயசு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தோணும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், ஆச்சா போச்சா, அதுக்கு மேலே ஒன்றுமே ஆகாது. சரிங்களா? ரெண்டாவது வந்து மனசு நிம்மதி இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதில் வந்து மனசு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நீங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிறீங்களா, அந்த நேரத்தில் சந்தோஷம். அடுத்த செகண்டே வந்து புருஷனுக்கு தெரிஞ்சோ இல்லை பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா வந்துன்னா வேறு விதமாக போய் எப்படியே ஒன்று போட்டு தள்ளிடலாமா? எத்தனை நடக்குது. வேண்டாமே அந்த மாதிரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பான இதுக்கு போயிடாதீங்க. போனால் கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போகிறது நம்ம தான். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி சொல்கிறேன். அந்த இதில் அந்த பாதியிலே போகணும், இப்படித்தான் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பறந்தீங்கன்னு வச்சுங்க, ரெக்கை கட்டிக்கிட்டு அந்த ரெக்கை ஒடிஞ்சு விழுந்துடும். ரொம்ப மேலே போனால் காற்றே கிடைக்காது, அங்கேயே மூச்சு தானே செத்துடணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து புருஷனை கொண்டுறது, கொண்டு போட்டு வெளியே போயிட்டு கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 நியூஸ் கேட்குறேங்க. இந்த இப்படி போனாங்க, கொண்டுட்டியா, யாரை வந்து வேணுமே உடச்சிட்டு வீட்டை உடச்சி. எப்படிங்க வீட்டுக்காரர் இருக்காரு, இவங்க வந்து கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அம்மா போய் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வர்றாங்க, 40 நிமிஷத்துலேயே வந்திருக்காங்க. அடுத்த செகண்ட் வர்றது அந்த 40 நிமிஷத்துலேயே வீட்டெல்லாம் உடச்சி பீரோ விடுறது நகையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கார கொண்டு போட்டு போயிடுவாங்களா? எங்கெங்கே நடக்குது இப்படி? வந்து நான் கடைக்கு போனேன், நல்லா இருந்தார். போகிறப்ப யாரோ வந்து திருடிட்டு வந்து நகை திருடுறதுக்காக வீட்டுக்கார கொண்டு போயிட்டாங்கன்னா பட்ட பகலில் வந்து ஒரு ஜென்ஸ் எப்படிங்க கொண்டுருவாங்க? கதை உடைக்கும் போதே அவர் எந்திரிச்சு அந்த பக்கம் ஓட மாட்டாரா? இல்லை ஒரு ரூம்குள்ளே போய் தாள் போட்டுக்க மாட்டாரா? என்ன இப்படிலாம் நடக்குது? ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, ஏதோ சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் நடந்தாலும் அதோடு விட்டு முடிக்கிட்டு நம்ம உயிர் பாதுகாப்பு பண்ணி, உயிர் எவ்வளோ பெரிய விஷயம், அது உலகத்தில் விலை மதிப்பே இல்லாத இருந்தது. உங்களால் அந்த உங்களுக்கு குழந்தை இருக்கல எத்தனை பாதிக்கப்படும்? ஆனால் சார், நான் வேதனைப்பட்டு சொல்கிறேங்க. இதை நான் ஒரு எதுக்காகவும் சொல்ல, டெய்லி பார்க்குறேன் அந்த கிரைம் டைரி, அது இதில் பார்க்குறேன். இதில் நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் பார்க்குறப்ப பாவமாக தெரியுது அந்த குழந்தைகள் பார்த்தா. ஒருத்தன் பொண்டாட்டி கொண்டு போட்டு ஜெயிலுக்கு ஓடிடுறான், இல்லை பொண்டாட்டி வந்து புருஷனை கொண்டு போட்டு கடைசியில் விசாரிக்கும் போது அவள் ஓடிடலாம், குழந்தை கொண்டு போட்டு ஓடிடுறாங்க. அது இன்னும் ஒரு குழந்தை கொண்டுறது, 2 குழந்தை கொண்டு, என்னங்க இதெல்லாம்? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதில் மட்டும் தப்பான பாதையில் அடியெடுத்து வைத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப வந்து பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்த்துக்குங்க. வீண் செலவும் வரும், வீண் விரைய செலவு வரும், மன உளைச்சலாகும், எல்லாமே இது இருக்கும். ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்காம சில பேர், ஆஹா இது நமக்கு ஜாலியாக இருக்குதே பைக்கில் சுற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என்றைக்கும் ஜாலி அப்படிங்கிற மைண்ட் கிடைக்காது. அந்த தப்பான போகிறத வந்து நல்லா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு டைவர்ஸ் கொடுத்துட்டு விலகிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் கொண்டுட்டு இன்னொரு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் வாழ்ந்துடலாம் அப்படி எத்தனை பார்க்குறீங்க. வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சிக்கி தாங்க ஆகணும். சிக்கி அங்கே போய் கழுவி தின்னு அவங்க மொத்துவானுங்க. அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாமல் எதுவுமே வர முடியாது. தயவு செஞ்சு அந்த ஒரு இதுக்காகவாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன, நன்றி, வணக்கம்.